அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம். ஊர் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது கடாரம் கொண்ட சோழன். இந்த நாவலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நாவல் ராஜேந்திர சோழர் கடாரத்தை நோக்கி படையெடுத்து சென்றதை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல். பொதுவாக சோழ தேசத்திலிருந்து சென்று கடாரத்தில் போர் புரிந்ததுதான் மையமாக நாவலில் எழுதுவார்கள். ஆனால் நான் இந்த கடல் பயணத்தை பிரதானமாக கொண்டு இந்த நாவல் எழுதியிருக்கிறேன். எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? எப்படி 10ஆம் நூற்றாண்டில் கடல் கடந்து சென்று போர் புரிய முடியும்? எப்படி வீரர்களை இங்கிருந்து அங்கே அழைத்துட்டு போக முடியும்? போருக்கான ஆயுதங்கள், அப்புறம் இன்னும் பல விஷயங்கள், அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கடாரம் கொண்ட சோழனின் நாவலின் முக்கியமான கரு என்ன அப்படி என்பதை நான் முன்னூரில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. கடார போர் என்றதும் சோழத்திலிருந்து புறப்பாடு, அடுத்து நக்காவரத்தில் சிறு ஓய்வு, பின்னர் கடாரத்தை சென்றடைந்து போர், இவ்வளவுதான் அல்லவா? ஆனால் அந்த இவ்வளவுதான் என்பதற்குள் அந்த கால நிர்வாகத்திறன், கூறிய திட்டமிடல், நம் முன்னோர்கள் கொடுத்து சென்ற நீண்ட நெடிய அறிவு பகிர்வு நிறைந்த ஒரு பயணம் இருப்பதை பற்றிய சிந்தனையில் உருவானதே இந்த கடாரம் கொண்ட சோழன் நாவல். கடாரம் நோக்கி சென்ற சோழத்தில் கடற்படை எப்படி இருந்திருக்கும்? எத்தனை கலங்கள் கடாரம் நோக்கி சென்றிருக்கும்? எத்தனை நாள் கடலில் சோழ வீரர்கள் பயணம் செய்திருப்பார்கள்? கடல் பயணத்தின் போது சோழர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன? கடல் என்னும் மாய உலகில் இவ்வளவு பெரிய படையை ராஜேந்திர சோழர் எப்படி பல மைல் கடந்து கடாரம் நோக்கி அழைத்து சென்றார்? கடல் முழுக்க நீர் இருந்தாலும் அதனை குடிக்க முடியாதே. அப்படி என்றால் குடிக்க நீர்? கடலில் கூத்தாடி செல்லும் களத்தில் எப்படி படுத்து உறங்கியிருப்பார்கள்? எப்படி குளித்திருப்பார்கள்? என்ன உண்டிருப்பார்கள்? மனிதர்கள் பயணம் செய்யவே இத்தனை சிரமங்க என்றால் போருக்காக அழைத்து செல்லப்படும் யானைகள் மற்றும் குதிரைகளின் நிலை? இது மட்டுமல்ல, நேரம், திசை, மழை, புயல், கடல் சீற்றம், கலங்களில் ஏற்படும் பழுது, அனைத்திற்கும் மேலாக கடற்படையின் பயிற்சி, போர்க்களங்கள் உருவாக்கம், வீரர்கள் தேர்வு என்று பல்வேறு கேள்விகள் நிச்சயமாக உங்களுக்கு எழுந்திருக்கும், எனக்கும் எழுந்தது. அதற்கான பதிலை தேடவே இந்த கடாரம் கொண்ட சோழ நாவலை படைத்திருக்கிறேன். இந்த கடாரம் கொண்ட சோழ நாவலில் இருந்து மிக சுவாரஸ்யமான பல விஷயங்களை அடுத்தடுத்த காணொலியில் காண்போம். நன்றி, வணக்கம்.